அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடைக்கானலில் குணா குகையை பார்வையிட வந்த மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கும் வன காவலர்களுக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்போம். அரவிந்த், விரிவான தகவல்கள் என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு தினதோறும் இயற்கை கண்டறிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மலேசியா கோலம்பூர் பகுதியைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு நேற்று வருகை புரிந்துள்ளனர். இந்நிலையில் இன்று வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான குன்னாக்கோவை சுற்றுலா தலத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சாதாரண நுழைவு கட்டணம் 10 ரூபாய் செலுத்தி குன்னாக்கோவை சுற்றுலா தலத்திற்கு உள்ளே நுழைந்துள்ளனர். அப்போது நுழைவு கட்டணம் ஆய்வு செய்யும் தற்காலிக வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர் சுற்றுலா பயணிகள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் என கேட்டதற்கு மலேசியாவிலிருந்து வந்துள்ளோம் என சுற்றுலா பயணிகள் கூறியுள்ளனர். அப்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணமாக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என தற்காலிக வேட்டை தடுப்பு வனப்பணியாளர் தெரிவித்த நிலையில் சுற்றுலா பயணிகள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என அச்சிடப்பட்டுள்ள பலகையை காண்பிக்க வேண்டும் என தெரிவித்ததற்கு வனத்துறையினருக்கும் மலேசியா சுற்றுலா பயணிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்ப மாறி தள்ளுமுடி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்காலிக வேட்டை தடுப்பு வனக்காவலருக்கு ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மலேசியா சுற்றுலா பயணிகள் தரப்பில் ஒருவருக்கு கையில் காயம் அடைந்துள்ளது. இதனையடுத்து வனத்துறையினர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வருகின்ற மலேசியா சுற்றுலா பயணிகளையும் உள்ளிட்ட இரு தரப்பிலும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சுற்றுலா தலத்தில் நுழைவு கட்டுவதற்காக வனத்துறையினரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சண்டையிட்டது காண்பர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. இதனை மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என முறையாக அறிவுறுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகளிடையே மற்றும் பொதுமக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. நன்றி அரவிந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.